உங்களால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியலையா? எக்ஸாம்லலாம் நீங்கள் படித்தது எதுவுமே சரியாக ஞாபகம் வரலையா? டேய் ஏதாச்சும் படிச்சிருக்கியா? மச்சான் எதுவுமே படிக்கலடா. டேய் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாதுடா. டேய் நீடா? நானே உன்னை நம்பி தாண்டா வந்திருக்கேன். படித்தவனுக்கு ஒருத்தவங்க கூட இங்கே இல்லையே. நான் சொல்கிற டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக, கான்சன்ட்ரேஷனாக, மெமரி பவரெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? போமோடோரோ டெக்னிக். இந்த போமோடோரோ டெக்னிக் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டினியூஸாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து ரொம்ப சோர்வடையும். அதனால் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது, நீங்கள் படித்ததை வந்து ரீகால் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு இவங்க டைம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 25 மினிட்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுங்க. அப்புறம் திருப்பி 25 மினிட்ஸ் படிங்க, 5 மினிட்ஸ் பிரேக் கொடுங்க. இது மாதிரி 4 தடவை பண்ண அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு பிரேக் கொடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி 25 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களோட மெமரி பவர்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக் வந்து ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, ஒர்க் பிளேஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ. யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்?